சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டுப்போகிறவர்களுக்கு பைத்தியமாகவும், ரட்சிக்கப்படுகிற நமக்கோ தேவ பலனாய் இருக்கிறது. 1 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 18வது வசனத்துல பரிசுத்த ஆவியானவரால் அழகாக எழுதப்பட்ட ஒரு சிலுவையினுடைய மேன்மையை பவுல் நமக்கு காண்பித்துக் கொடுக்கிறார். இந்த சிலுவையை பற்றிய உபதேசம் என்ன? இந்த சிலுவிலே என் நேசர் என்னுடைய பாவத்திற்காக, என்னுடைய மீறுதலுக்காக, என்னுடைய அக்கிரமங்களுக்காக அந்த பாரச்சிலுவை சுமந்து அந்த கொல்கதா மலையின் மேல எனக்காக 3 ஆணிகளால் அடிக்கப்பட்டு என்னுடைய பாவத்தை சுமந்தார் என்பது உண்மையான சத்தியம். அது ஒருவேளை சிலர் கேட்கிறவர்களுக்கு பைத்தியமாக தோன்றலாம். ஒரு மனுஷன் எப்படி நமக்காக மரிப்பது? ஒரு மனுஷன் எப்படி நம்முடைய பாவங்களை சுமப்பது? எப்படி ஒரு மனிதனால் இது சாத்தியமாகும்? ஒரு மனிதனுடைய பாவத்தை மன்னிக்க முடியுமா என்று சொல்லி. ஆனால் மனித ரூபத்தில் உருவெடுத்து வந்த இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை எல்லாம் அந்த சிலுவையில் ஏற்றுக்கொண்டார். நமக்காக அவர் பலியானார் என்று வேதம் சொல்கிறது. இந்த சத்தியத்தை கேட்கிறவர்களுக்கு, இந்த சிலுவையை பற்றி உபதேசத்தை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு இது தேவ பலனா இருக்கிறது. அந்த பலன் அவர்களை ரட்சிப்புக்குள்ளாக நடத்துகிறது, அவர்களை இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இணைக்கிறது, அவர்களை பரலோக ராஜ்யத்திற்கு கொண்டு சேர்க்கிறது. ஒரு ஊழியக்காரர் சாது சுந்தர் சிங் இந்தியாவில் மிக புகழ்பெற்ற, கர்த்தருக்காக சுவிசேஷ வேலைக்காக தன்னை அர்ப்பணித்து மிஷனரியாக ஊழியம் செய்த அன்பு ஊழியக்காரர். இவருடைய ஊழியத்தின் பாதையில அவர் ஜெபிக்கிறதெல்லாம், வேத வாசிக்கிறதெல்லாம் ஒரு மலைப்பகுதிகளில் தான், மரங்கள் இருக்கிற இடங்கள்ல போய் தான் அவர் ஜெபம் பண்ணுவார். அப்படி ஒரு நாள் வேதம் வாசிக்க ஜெபம் பண்ண அந்த இடத்துல போயிருக்கும்போது மரங்கள் மோதி திடீர்னு தீப்பற்றி இருந்ததாம். தீப்பற்றி இருக்கும்போது அங்கே ஒரு குருவி, ஒரு கூடை அங்க பார்க்கிறார். ஒரு குருவி கூடு. அதுல இருக்கிற குஞ்சுகள் அந்த தீயினுடைய பயத்தினால கத்தும்போது அந்த தாய்ப்பறவை தூரத்துல இருந்து ஓடி வந்து அந்த கூடையும் அதனுடைய குஞ்சுகளையும் தன் சட்டைகள் எல்லாம் மூடி மறைத்து கொண்டுச்சு. அக்கினி ஃபுல்லாக எரிந்து முடிந்தது. அந்த குருவி கூடு கீழே விழும்போது பார்த்தீங்கன்னா அந்த தாய்ப்பறவை கருகி முழுவதுமாய் இல்லாம போயிடுச்சு, செத்து போயிடுச்சு. ஆனா அந்த குஞ்சுகள் அந்த தாய்ப்பறவையின் சிறகுகள் கீழே பத்திரமாக பாதுகாக்கப்பட்டது. அதே போலதான் இயேசு கிறிஸ்து அந்த அக்கினி நரகத்திலிருந்து நம்மளை மீட்டுக் கொள்வதற்காக அவர் நமக்காக பலியானார். நமக்காக அவர்